ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நேராக வேதத்தை திருப்போம். Psalm 92 verse 13 வாசியுங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இந்த நாளுக்கான தியான பகுதிக்கு நேராக திரும்புவோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46வது வசனம். எதிலே நாம் உறுதியாக நாட்டப்பட வேண்டும் என்று நம்ம வாசிக்கலாம். 46ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். போதும். இந்த நேரத்தில் நீங்க இந்த வசனத்தை வாசித்தோம். அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்தார்கள். என்னுடைய தியானத்தின் தலைப்பு ஒரு மனதின் அவசியம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒன்னஸ். ஒரு மனதின் அவசியம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். கொஞ்சம் உற்சாகமா தான் இருங்க, நல்லா சொல்லுங்க. என்ன அவசியம்? ஒரு மனதின் அவசியம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒன்னஸ். பைபிள் சொல்லுகிறது அவர்கள் ஆராதனையிலே தரித்திருந்தார்கள், 2வது ஜெபத்திலே தரித்திருந்தார்கள், 3வது அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி செழிப்புக்குள்ள, எப்படி தேவனுடைய நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள் என்றால், அவர்கள் எல்லாருக்குள்ளும் வந்த எல்லாருக்குள்ளும், அவங்க குடும்பத்தில், அவங்க கூடியிருக்கிற இடத்துல, அவங்க சகோதரர்கள் நடுவில், வேலை ஸ்தலத்தில், எல்லாருக்குள்ளும் ஒரே ஒரு காரியத்தை பைபிள் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. அவர்கள் ஒரே மனதுடையவர்களாக இருந்ததை பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த நாட்களிலே நம்முடைய ஒரு மனது ரொம்ப அவசியமானது. ஒரு மனதை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஒரு மனதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஒரே மனதை ஆவியானவர் தான் நமக்கு கட்டளையிட முடியும். நாம அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப இந்த ஒரு மனதுக்கு அடையாளமா ஒரு சின்ன சம்பவம், நம்ம படித்த சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு, ஒரு மனதின் சம்பவம் வேத பகுதிக்கு நேராக இன்னொரு வேத பகுதி இருக்கு, அதுக்கு நேராக திரும்புவோம். நம்ம புத்தகத்துல படித்த ஒரு சம்பவம் தான். அந்த நாட்களில வேடர்கள் என்ன செய்வாங்கன்னா, வலைகளை விரித்து கண்ணி வைப்பார்கள் இந்த பறவைகளுக்காக. இப்ப இந்த காலத்துல இந்த டிஸ்கவரி சேனல்ல இப்போ வைக்கிற கண்ணிகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மேலே பறக்கிற பறவையை போல அச்சு அசலாக கீழே ஒரு பறவை நின்று சாப்பிடுறது போல செட் பண்ணிக்கிறாங்க. பின்னாடி இருந்து மறைந்திருந்து அதுக்கேற்றது போல அந்த பறவை என்ன சத்தம் விடுமோ அதே போல சத்தத்தை விடுகிறார்கள். பறந்து வருது, அது நினைக்குது நம்முடைய மாமா மச்சான்லாம் கீழே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு, நம்மளும் கீழே போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வருவோம்னு இறங்கி வரும். இப்படித்தான் இந்த நாட்களில் நாகரிக உலகத்துல பறவைகளை வித்தியாசமாய் பிடிக்கிறார்கள். இப்ப வேடர்கள் கண்ணி வைக்கிறார்கள். ஆனா அதுக்கு வலனே தெரியாத அளவுக்கு தான் கண்ணி வைப்பார்கள். வச்சிட்ட பின்பு அவர்கள் ரொம்ப தூரத்துல மறைந்திருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. மேல இருந்து பறவை வரும். வருகிற பறவைகள் அதிலே சிக்கி கொள்கிறது. சிக்கி கொண்ட பின்பு இப்பொழுது பறவைகள் எல்லாம் ஒன்ன திகைக்குது, எழும்ப முடியல. எழும்பும் போது ஒன்னும் முடியல. பறவைகளின் தலைவன் சொல்கிறான், இப்படி இருந்தால் நம்ம எல்லாரும் என்னவாயிருவோம்? செத்து போயிடலாம், குழம்பாயிடுவோம். நம்ம முடிஞ்சிரும் நம்ம கதை. இதுக்கு மேல நம்ம இப்படி இருக்க முடியாது. நாம் எல்லாரும் என்ன செய்வோம் என்றால் ஒருமனப்படுவோம். நான் நம்ம ரெக்கையை அடிப்போம்னு சொல்லும் போது நீங்கள் எல்லாரும் ரெக்கையை அடிங்கள். அப்படி அடித்தால் நம் ஜீவன் தப்பலாம் என்கிற அந்த தலைவனின் ஆலோசனை கேட்டு வேடன் வேகமாய் விரட்டி கொண்டு வருகிறான். எப்படியாவது பிடிச்சிடணும், அது அத்தனை மாட்டி இருக்கிறது என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த செட்டைகளை அடிக்கும் பொழுது, ஒரே நேரத்தில் அடிக்கும் பொழுது அந்த வலையோடு சேர்த்து அப்படியே மேலே எழும்புது. வேடன் இன்னும் வேகத்தை அதிகப்படுத்துறான். செட்டை அடிக்கிற பறவைகள் இன்னும் வேகமா அடிக்குது. அடிக்க கொஞ்சம் எழும்பி அப்படியே மேலே எழும்பி அவைகள் பறந்து தப்பி விடுகின்றன. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நமக்கு சொல்லுகிறது அவைகள் எல்லாம் என்னவா மாறிவிட்டது. அப்பாடா, ஒரு சம்பவத்தை சொல்லி அவைகள் எல்லாம் என்னவா மாறிச்சு? ஒரே மனமாய் மாறி. இந்த நாளிலே சபைக்குள் என்ன தேவை? குடும்பத்துக்குள் என்ன தேவை? ஏன் நம்முடைய சபைகளுக்குள் ஒரு மனம் இல்லை? ஏன் நம்முடைய குடும்பங்களுக்குள் ஒரு மனம் இல்லை? ஏன் நம்முடைய வேலை ஸ்தலங்களுக்குள் ஒரு மனம் இல்லை? தேவன் எப்படி நமக்குள் ஒரு மனம் கொடுப்பார்?
ஒரு மனம் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமானது. ஒன்னஸ் என்பதற்கு நேராக வேதத்தை பிரசங்கியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். பிரசங்கி 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். வாசிங்கள். பிரசங்கி 4:9. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். இருவர் கூடி இருப்பது நலம். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அந்த வரியை வாசிக்கலாமா? ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது பைபிள் சொல்லுது நலம். The first blessing, இந்த முதலாவது ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்துக்கு, சபைக்கு, தேவ பிள்ளைகள் இன்னைக்கு பிரச்சனை சந்திப்பவர்களுக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் தனித்திருப்பது நலம் என்று பைபிள் சொல்லவில்லை. அதனால்தான் ஆதி முதல் குடும்பத்துக்குள்ளே தேவன் சொன்ன ஆசீர்வாதமான வசனம் என்னன்னா, மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொன்னார். அல்ல, வேண்டாம் அப்படின்னார். அல்லனா வேண்டாம், நோ. அப்ப இதே ஞானி, எல்லாத்தையும் அறிந்த படித்த ஞானி, இந்த உலகத்திலே பிறந்தவர்கள முதலாவது அதிக ஞானி என்றால் சாலமோனை தான் சொல்லலாம். எல்லாத்தையும் அனுபவித்த அவன் எழுதின வார்த்தை தான் இது. ஆவியானவர் மூலமாக இருவர் கூடி இருப்பது நல்லது என்று பைபிள் சொல்லுது. அப்ப இன்னைக்கு இருவர் கூட முடியாதபடி இருக்கிற தடைகள் என்ன? ஏன் நம்மால் கூடி இருக்க முடியவில்லை? ஏன் பல தடைகளை பிசாசு நமக்குள் கொண்டு வருகிறான்? நமக்குள் பிரிவுகளை கொண்டு வருகிறான், குடும்பங்களுக்குள் குழப்பங்களை கொண்டு வருகிறான். ஆனால் ஒரு செழிப்புக்கு நேராக போக வேண்டும் என்றால், கர்த்தர் வைத்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய குடும்பங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள கர்த்தர் நல்ல ஒரு மனதை நமக்கு தரணும். அப்படின்னா நம்ம சொல்லணும், இருவர் கூடி இருப்பது என்னது? நல்லா சேர்ந்து சொல்லுங்க, இருவர் கூடி இருப்பது நல்லது. பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, நம்ம கூடி இருப்பது நல்லது. ஆனால் நாம் கூட முடியாதபடி கொண்டு வரக்கூடிய அத்தனை தடைகளையும் நாம் சரியாக கணிக்க தெரிய வேண்டும். ஏன் நமக்குள் பிரிவினை வருது? ஏன் இப்படி நடக்குது? ஏன் இந்த பிரச்சனை இப்படி வருகிறது என்பதை ஒரு தேவ பிள்ளை கண்டுபிடிப்பார் என்றால், அவர்கள் இந்த கண்ணிகளிலிருந்து தப்பி அவருடைய ஒரு மனதை காத்துக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், வாசிங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம். புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 2 verse 1. யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்கள். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாக வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. யோசுவாவிடத்திலே ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் செய்தார் மோசேயோடு. பின்பதாக மோசே மரித்து போகிறார். இப்பொழுது யோசுவா 20 லட்சம் ஜனத்தையும் தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமான தேசத்துக்குள்ள கூட்டிட்டு போகணும். சில மைல் தூரம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. கண்ணு கெட்டின தூரத்தில் தான் அந்த தேவன் சொன்ன ஆசீர்வாதமான தேசம் இருக்கு. அதுல பாலும் தேனும் ஓடுதான். அப்படி இருக்கு அந்த தேசம், சகல நன்மைகளையும் பொருந்திய தேசம். ஆனால் அந்த தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்பதாக யோசுவா 2 பேரை அழைத்து அவன் அந்த தேசத்தை சுற்றி பார்க்க, வேவு பார்க்க 2 பேரை அனுப்பினார். மோசே ஏற்கனவே இது போல ஒரு நேரம் வேவு பார்க்க அனுப்பினார். 12 பேரை அனுப்பினார். 10 பேர் ஒரு கோஷ்டியாகவும் 2 பேர் தனியான ஒரு கோஷ்டியாகவும் வந்தார்கள். அங்கே ஒரு பெரிய குழப்பம், சலசலப்பு, அழிவு பல வந்தது. இந்த முறை யோசுவா அனுப்பும்போது ரொம்ப தெளிவுள்ளவனாக 2 ஒரு மனமாய் இருக்கக்கூடியவர்களை வேவு பார்க்க அனுப்பினான். 2 பேரும் போய் யோசுவாவுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்தார்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார், நிச்சயமாய் அந்த தேசத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார் என்று சொன்னார்கள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு வேவு பார்க்க அனுப்பின 2 பேருக்குள்ளேயே ஒரு மனதை இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அப்ப பாருங்க, ஒருவேளை இவங்க போன 2 பேருக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் ஒருவர் வேற ஏதோ ஒரு தாட்டோட, இன்னொருத்தர் இன்னொரு விருப்பத்தோடு இருந்திருப்பார் என்றால், இவர்கள் 2 பேரும் வேறு விதமான அறிக்கை சொல்லி இருப்பார்கள். கானானுக்குள் போவதற்கு ஒரு சிறிய தடை அங்கு வந்திருக்கும்.
இன்னைக்கு அநேக நேரம் நமக்குள் ஒரு மனம் இல்லாதபடியினால் அவைகள் தடையாக மாறிவிடுகிறது. ஒரு மனமாய் இருக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் ஒரு மனம் இல்லாமல் போகும்போது பிசாசு அதை சாதகமாய் பயன்படுத்தி கர்த்தர் வைத்திருக்கிற கானானுக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற பாலும் தேனும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசு தடை பண்ணுகிறான். இப்ப நீங்க நல்லா அறிந்து கொள்ளணும், உங்க குடும்பத்தில் ஆகட்டும், நம்முடைய சபை தேவன் கொடுத்த குடும்பங்களுக்குள்ள எப்பப்பெல்லாம் அந்த ஒரு மனம் இல்லையோ அறிந்து கொள்ளணும், இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை, உள்ள வேற யாரோ வந்து என்ன செய்யப்படுகிறான், ஒரு மனதை பிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளை ஜெபிக்கும் போது கேட்கணும், ஆண்டவரே ஒரு மனம் எங்களுக்குள் தாரும், இருவர் ஒரு மனமாய் கூடி இருப்பது எங்கள் குடும்பத்துக்கு எப்பொழுதுமே என்னது சொல்லுங்க, என்னது நல்லது சொல்லுங்க. இருவர் ஒரு மனமாய் கூடி இருப்பது நல்லது. வாசிங்கள் ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. நீங்க நல்லா கவனிங்கள், மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை சிருஷ்டித்தார். ஆனா பிசாசு அப்ரோச் பண்ணும்போது சர்ப்பமானது தந்திரமாய் பிசாசின் வழியாக அப்ரோச் பண்ணது. பிசாசு தந்திரமாய் அந்த சர்ப்பத்தின் வழி அப்ரோச் பண்ணும்போது அங்கே ஆதாம் இல்லை, அவன் தனிமையாய் இருக்கிற நேரத்தை பார்த்து பிசாசு வந்தான் பாருங்க. இந்த நாட்களிலே பிசாசு இப்படிதான் அப்ரோச் பண்ணுவான். தனிமையாய் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய சிந்தனைகள், குழப்பங்கள், சந்தேகங்கள் அது ஒட்டுமொத்த பூமிக்கே சாபமாய் மாறிட்டு. எப்போ அப்படின்னா அந்த ஒரு மனதை குடும்பத்திலிருந்து அவன் அழித்து விடுகிறான். தேவன் சொல்லாத காரியத்தை சொன்னதாக சொல்லி கணவர் வர்றதுக்கு முன்பதாகவே அவளை அதுக்கு மயக்க வைத்து அதை செய்ய வைத்து பின்பதாக கணவனையும் அதில் கொண்டு வந்து தள்ள வைத்த ஏவாளின் ஆவி குடும்பத்துக்குள்ள பெரிய ஒரு சாபத்தை கொண்டு வந்து விட்டது. எப்பப்பெல்லாம் நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இல்லாமல் போகிறதோ கர்த்தர் வைத்த நன்மை நமக்கு தடைப்பட்டு போகும். பிசாசு உள்ளே வந்து வேற ஏதோ ஒரு கலையை விதைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்ப இன்னைக்கு முதல் குறிப்பு, நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே என் குடும்பத்துக்குள்ள எங்களுக்கு நல்ல ஒரு மனதை தாரும், இருவர் ஒரு மனமாய் கூடி இருப்பது எங்களுக்கு எப்பொழுதுமே எப்படிப்பட்டதுன்னா நல்லது. கணவன் மனைவி, குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர், ஆமேன், சகோதரர்கள் சகோதரிகள், சகோதரர்கள் ஆமேன், இன்னும் சகோதரர்கள், இன்னும் நாத்தனார், குடும்பம் எல்லாத்துக்குள்ளும் தேவன் ஒரு மனதை எதிர்பார்க்கிறார். ஒரு மனது. சிலர் சொல்லலாம் அவங்க கூடலாம் சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா உங்கள் ஆவி எப்படி இருக்கிறது? நீங்கள் எதனால் அவர்களோடு சேர மாட்டேன்றீங்க? அந்நிய காரியங்கள் என்றால் பரவாயில்லை, ஆனால் அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து ஆனால் உங்களுக்குள் ஒரு கசப்பை வைத்திருப்பீர்கள் என்றால் அதை தேவன் விரும்புவதில்லை. இருவர் கூடியிருப்பது நல்லது என்று பைபிள் சொல்லுது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அனுப்பும் போது தன்னுடைய சீஷர்களை எப்படி அனுப்புகிறார் பாருங்கள். வாசிங்கள் லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1 வசனம். வேகமா நம்ம கடந்து செல்வோம். லூக்கா 10:1 வாசிங்கள். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து, வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்போ அவர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது கூட இயேசு தனியாக அனுப்பல. எத்தனை பேர் அனுப்பினார்? எல்லாம் நல்லா சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர்? 2 பேர் அனுப்பினார். எவ்வளவு ஞானமா அனுப்பினார் பாருங்க. ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சீஷர்களாக்குங்கள், போகும்போது 2 பேரா போங்க. அதான் ஆண்டவருக்கு தெரியும். அவர்களுக்குள் ஒரு மனம் இருக்கும் என்றால் அவர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார்கள். கணவன் மனைவிக்குள் ஒரு மனம் இருக்கும் என்றால் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பங்களுக்குள் ஒரு மனம் இல்லை. ஒரே வீட்டுக்குள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒன்றாய் பேசுவதில்லை. ஒரே வீட்டுக்குள் இருக்கிறார்கள், 2 படுக்கைகள் இருக்கிறது. ஒரே வீட்டுக்குள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் வேறு, கணவர் வேறு, மனைவி வேறு. இது அல்ல தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம். இன்றைக்கு அவைகளை தடைப்பட்டுகிறவன் யார் என்பதை அறிந்து ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து கேளுங்கள். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கூடி இருப்பது நலம் என்று பைபிள் சொல்லுது. இன்றிலிருந்து நாங்கள் கூடியிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா அந்த தடை பண்ணுகிறவைகளை விலக்கி
ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். வாசிங்கள். அதே பிரசங்கியில அடுத்த குறிப்புல அது அந்த வசனம் அப்படி அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போகிறது. முதலாவது இருவர் கூடியிருப்பது நல்லது. அதுக்கான அடுத்த வசனத்தை அதே வசனத்தின் இரண்டாவது பகுதியை பாருங்க. 4:9 வாசிங்கள். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இரண்டாவது பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்களுடைய சகோதரர்கள் சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் வாசிங்களா, வாய்களை திறந்து. அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு என்ன உண்டாகும்னா நல்ல பலன் உண்டாகும். நல்ல பலன் உண்டாகும். எந்த வீட்டுக்குள்ள ஒரு மனமாய் அவர்கள் செயல்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு கசப்பான கனிகளை கொடுக்கல. அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா மாறும்னா நல்ல பலன்களை கொடுப்பார். அப்படின்னா இனிப்பான சுவையான பலன்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இன்னைக்கு பாருங்க, அதனாலதான் பிசாசு அவங்களை ஒன்னா சேர விடுறதே கிடையாது. அது எந்த காரியத்தில் அவர்கள் ஒன்னாய் சேர்வதே இல்லை. கடைசியில 30 வருடம் கழித்து ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி ஒரு மனைவி, ஏன் எனக்கு ஒரு கணவர், ஏன் எனக்கு இப்படி ஒரு பிள்ளைகள் என்கிற ஒரு தடையாவம் பெருசா எழுப்பிட்டதுனால கசப்பு வாழ்க்கையெல்லாம் கசப்பா போயிருச்சு. காரணம், அவர்கள் பிரயாசத்துக்கு பலன் இல்லாமல் போகிறது. எந்த குடும்பத்திலனா ஒரு மனம் இல்லாத குடும்பத்துக்குள்ள ஒரு நாளும் நல்ல பலனை பார்க்க முடியாது. அப்போ ஒரு மனம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நீங்க பிள்ளைகள், பெற்றோர் இன்னைக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, பணத்தை தாங்க, பொருளை தாங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்றதை விட முதல் குறிப்பு நமக்கு தேவை. ஜெபத்துக்கே எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தாரும் சொல்லுங்க? என்ன தாரும்? ஒரு மனதை தாரும். அப்படி நீங்கள் ஒரு மனமாய் ஜெபிப்பீர்கள் என்றால் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கிற வசனத்தை கவனியுங்கள். உங்க பிரயாசம் எப்படி மாறும் பாருங்க. வாசிங்கள். மத்தேயு 18வது அதிகாரம் 19வது வசனம். 18வது அதிகாரம் 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய எந்த காரியத்திலும் பூமியிலே நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நீங்கள் ஒருமனப்படுவீர்கள் என்றால் உங்க ஜெபத்திற்கு என்ன உண்டாகும்னா பலன் உண்டாகும். பதிலை கொடுக்க இந்த ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். சில குடும்பங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனை அதான். நீங்க என்னென்னமோ செய்து பார்த்துட்டீங்க, ஆனா நீங்கள் காலையிலாகட்டும் இரவாகட்டும் நீங்கள் கணவன் மனைவியாக கரம் பிடித்து, இல்ல பெற்றோர் பிள்ளைகளாக கரம் பிடித்து, உங்கள் குடும்ப ஜெபத்திலே நீங்கள் கரங்களை பிடித்து ஜெபித்தது எப்பொழுது கடைசி என்று யோசித்து பாருங்க. பாஸ்டர் அவர் வருவார், அவர் தனியா ஜெபிப்பார், இவர் வருவார், இவர் போவார், பிள்ளைகள் வருவார்கள், அவர்கள் ஜெபிக்காமலே படுப்பார்கள். இதல்ல கர்த்தர் சொல்லுகிற நல்ல பலன். நல்ல பலன் என்று சொல்லும் போது அவர்கள் ஒருமனமாய் கை கோர்க்கப்பட வேண்டும். இருதயங்கள் ஒருமனமாய் இணைய வேண்டும். இருதயம் இணைந்துச்சுன்னா கை இணையிறதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லனா கையை நீட்டினா கூட கையை இன்னொரு பக்கம் நீட்டவே மாட்டாங்க. ஏன்? இருதயம் இணையல, ஆவியில இணையல. பரிசுத்த ஆவியானவர் அந்த இணைப்பை ஏற்படுத்துவார். அப்படி ஒரு ஜெபிக்கிற குடும்பமா மாறுனா நான் சொல்றேன், செய்யறதெல்லாம் வாய்க்கும், நன்மையானவைகளை மாறுவார். இன்னைக்கு அது வரக்கூடாதுன்னு தான் பிசாசு பல வழிகளை தடை பண்றான். அப்படி ஜெபத்துக்கு உட்கார்ந்தாலும் சரி, ஓரளவு எனக்கு தெரிந்து நம்ம ஒரு 60% மற்ற எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்ந்துருவோம். ஒரு மனம் ஓரளவு வந்துடும். யாரு கல்யாணத்துக்கு போறதுக்கு ஒரு மனம் வந்துடும், வேற எங்கேயாவது போறதுக்கு ஒரு மனம் வந்துருது. ஆனால் எப்பொழுது ஆலயம் ஜெபம் என்று சொன்னா அங்கதான் பிசாசு ஒரு கத்திரிய போடுவான் பாருங்க. அதுக்கு வரக்கூடிய தடைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, ஏராளமான தடைகளை கொண்டு வருவான். அப்பமே அறிந்து கொள்ளணும், நம்ம ஒருமனப்படுவோம் என்றால் கர்த்தர் மிகுந்த பலனை தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். குடும்பம் ஒருமனப்படணும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஒரு மனதுக்கு பலன் உண்டு. கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லுங்க, ஒரு மனதுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. கர்த்தர் கொடுப்பார். நீ ஒரு மனமா ஜெபிப்பீங்கன்னா பூமியில எந்த காரியத்தை, இந்த காரியம் தான் சொல்லல அவர், எந்த காரியத்தை வேணாலும் நீ ஒரு மனமா இருந்து கேட்டுப்பார். இன்னைக்கு இது வாக்குத்தத்தமா ஜெபித்து தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், இதுவரை செய்யாத குடும்பங்கள் உங்கள் கரங்களையும் உங்கள் இருதயத்தையும் இணைத்து, ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்படுகிறோம் இந்த காரியத்தில் என்று சொல்லி பாருங்க. இன்னைக்கு நஷ்டத்துக்கு ஒரு தீர்வை கர்த்தர் கொண்டு வருவார். இன்னைக்கு இதுவரை இழந்து போனவைகள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் வழியை திறப்பார்.
இவ்வளவு நாள் ஏன் கிடைக்கல? ஒரு மனம் வரலன்றதுனால கிடைக்கல. ஆனா இது வேதத்திலே சொல்லப்பட்ட ஆழமான, மிகவும் கடைபிடிக்க வேண்டிய, கண்ணீரோடு கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஒன்னஸ். இதை செய்து பாருங்கள். உங்க வீட்டை சுற்றி எப்படி தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதை உங்களால் பார்க்க முடியும். அதுதான் தேவன் சொன்ன அந்த 128வது ஒலிவ மரத்தின் ஆசீர்வாதம். கன்றுகள், டேபிள் எல்லாத்தையும் சேர்த்து தேவன் கொடுக்கிறார். அந்த குடும்பத்தில் ஒரு மனதுக்கு நல்ல பிரயாசம் உண்டு. தேவன் கிரியை செய்வார். வாசிங்க ஒரு வசனத்தை, அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். 6ஆம் வசனம் என்ன நடக்குதுங்க? 2 பேரும் சேர்ந்து போயிருக்கிறார்கள். வாசிங்கள். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. போதும். அப்படி சொன்ன மாத்திரத்திலே 40 வருஷம், நல்லா கவனிங்க, 40 வருஷம் கால்கள், சூம்பின கால்கள், ஒண்ணுமே நடக்க முடியாதவன். இதெல்லாம் இன்னைக்கு நடந்திருக்கும் என்றால், இது இப்படி அந்த சூம்பின கால்லாம் யாராவது எழும்பிட்டாங்கன்னா போதும், அந்த அப்படியே எல்லாரும் வந்துருவாங்க. இன்னைக்கு கேமரா, நாகரிக உலகம் அவ்வளவு வளர்ந்திருக்கு. அன்னைக்கு இதெல்லாம் படம் பிடிக்கலாம் போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் எழும்பி நட. இயேசு கிறிஸ்து அதே ஆலயத்துக்கு அவர் வாழ்ந்த நாட்கள்ல 33 வருஷத்துல 3.5 வருஷம் கண்டிப்பா போயிருப்பார். தேவாலயத்துக்கு எத்தனையோ முறை போயிருப்பார் இந்த அவருடைய வாழ்க்கையில. இவனும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கான். ஆனா பைபிள் சொல்லுது, 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் இணைந்து எங்க போனாங்கன்னா, தேவாலயத்துக்கு ஒரு மனமாய் போனார்கள். நடக்க முடியாதவனை கர்த்தர் நடக்க செய்தார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு மனம் வரும்போதெல்லாம் அங்கே சுகமும் அற்புதமும் நடக்கும். கர்த்தர் அதை குடும்பத்துக்குள்ள செய்வார். அதனாலதான் பிசாசுக்கு தெரிந்து இவ்வளவு போராடுறான். ஒரு மனதை கொண்டு வராம எதிர்த்து நிற்கிறான் ஒரு மனதுக்கு. சில நேரத்தில் கணவன் இறங்கி வந்தால் மனைவி இறங்கி வருவதில்லை. இல்லை சபையிலே ஒருவர் குடும்பங்கள் ஒன்றாய் இணைவதில்லை. பிள்ளைகள் வந்தால் பெற்றோர் வருவதில்லை, பெற்றோர் வந்தால் பிள்ளைகள் வருவதில்லை. இவங்களை ஒன்னாக்கிட்டா அவனுக்கு தெரியும், யூத ராஜ சிங்கம் அவர்களோடு இருப்பார் என்பதை அறிந்துதான் அவன் போராடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே மிகுந்த பலனுக்காக நாங்க கேட்கிறோம்ப்பா, மிகுந்த பலனை நாங்க பார்க்கணும். ஆண்டவர் கொஞ்சம் பலனை தந்திருப்பார்னா கூட நம்ம கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கலாம் அதை. ஆனா வசனம் சொல்லுகிற, நீங்கள் இருவர் ஒருமனப்பட்டு நீங்கள் எவைகளை கேட்டாலும் பரலோகத்தில் இருக்க நான் எப்படி கொடுப்பேன்னா மிகுந்த பலனை கொடுப்பேன். எந்த காரியத்தை கேட்டாலும் கொடுப்பேன். இது கேட்கறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு மனம் தான் எங்களுக்குள்ள கஷ்டமா இருக்கு பாஸ்டர். வசனம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, பலன் கிடைக்கும்னா நல்லா இருக்கு. ஆனால் ஒரு மனதை தேவன் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். இன்னைக்கு அதுக்கு உண்டான தடைகளை எல்லாம் உடைத்து கர்த்தர் எழும்ப கிருபை செய்வார். தேவன் அதை உங்களுக்கு செய்யணும்னு நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள். ஒரே நாள்ல வந்துடாது, ஆனா கேட்பீங்கன்னா கர்த்தர் கொடுப்பார். எத்தனையோ வருஷம் நடக்காதவைகள் கணவன் மனைவி இணைந்து ஜெபித்து இந்த சபைக்குள் இருக்க விசுவாசி குடும்பத்தில் நடந்திருக்கிறது. அதுவரை அவங்களுக்கு அது ரகசியம் புரியல. சரீர பிரகாரமா இணையிறது அதை விட ரொம்ப முக்கியமானது அவர்கள் ஆவியிலே ஒரு மனமா இணைவது, ஸ்பிரிட்டா ஒன்னா இணைந்து ஜெபிப்பது. அதுதான் நம்முடைய அஸ்திபாரம். அப்ப இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு மனதை தருவார். அப்ப நான் சொன்ன முதல் குறிப்பு, இருவர் ஒன்றாய் கூடியிருப்பது. என்ன நல்லா உற்சாகமா இருவர் ஒன்றாய் கூடியிருப்பது நல்லது. அதுக்கு என்ன உண்டாகும்? மிகுந்த பலன் உண்டாகும். அதுதான் நீங்க கம்மி பண்ணிடுவீங்க. அப்படியே என்ன உண்டாகும்? மிகுந்த பலன் உண்டாகும். மிகுந்த பலன் உண்டாகும். 2 பேர் ஒருமனப்பட்டா கர்த்தர் அதுல பலனை கொடுப்பார், செய்வார். 3வது, அதே பிரசங்கி ஞானி என்ன சொல்லுகிறார் ஒரு மனதை குறித்து? 3வது வாசிங்கள். ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எத்தனை இன்பமானது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவர் யார் உங்களுக்கு? அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லையே. பக்கத்துல இருக்கிறவர்கள் யார் உங்களுக்கு? சகோதரிகளுக்கு சகோதரிகள். அப்போ இவர்கள் ஒரு மனமாய் வாசம் பண்ணா பைபிள் சொல்லுது அது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மை. நன்மை நன்மை நன்மை, தீமை அல்ல, அது நன்மை. அது
இன்பம் அங்கதான் ஆரம்பிக்குது, சந்தோஷம் அங்கதான் ஆரம்பிக்குது, இனிமை அங்கதான் ஆரம்பிக்குது. நீங்க சொல்லலாம், பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் எனக்கு தெரியும் பாஸ்டர் ரொம்ப பொறாம பிடிச்சவன், அவன் கூட போய் சேர சொல்றீங்களே. இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு நாளும் பொறாம பிடிக்கிறவங்க கிட்ட நம்ம பொறாம பிடிக்க வேண்டியதில்லை. ஏன்னா பொறாம பிடிக்கிறவர்கள் அந்த பொறாமையினாலே அழிந்து போவார்கள். சவுலை பாத்தீங்களா, அவனுக்கு இந்த ஐக்கியமே பிடிக்கல, அவனுக்குள்ள கடைசி வரை பொறாம. மரிக்கும் போது பாருங்க விளக்கு அணைஞ்சு போச்சு பாருங்க. ஆனா தாவீது பாருங்க, ஒரு ஜெயமுள்ள ஓட்டம். பொறாமப்படக்கூடாது. சகோதரர்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு மனதை கெடுப்பதே இந்த பொறாம தான். இன்னைக்கு பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க மேல ஒரு காலம் நான் பொறாமப்படவே மாட்டேன். ஏன்னா எங்க பாஸ்டர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வெறும் கேட்டுட்டு மட்டும் அல்ல, நீங்கள் ஒருவரையும் பொறாமை பிடிக்காதீர்கள். தேவன் கிட்ட ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பொறாம பிடிக்கிற மனுஷனோட கர்த்தர் இருக்கவே மாட்டார். அவன் அப்படியே பொறாமப்பட்டு பூமிக்கு அடியில போயிட்டே இருக்கிறான். நான் பொறாமப்பட்டா நான் கீழே போவேன், மேலே ஏற மாட்டேன். அதனால இன்றையிலிருந்து தேவனிட்ட ஒரு மனம் இருந்தால், 6வது காரியம் சொல்ற மகிழ்ச்சி. சொல்லுங்க, ஒரு மனம் இருந்தா என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, என்னோடு சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். அதே பிரசங்கி 4வது அதிகாரம் 12வது வசனம். இதுக்கு தான் எல்லா அந்த ஒரு மனதுக்கும் அந்த ஞானி எழுதி வச்சிருக்க கடைசி வரி பாருங்க. பிரசங்கி 4:12 கடைசி வரி வாசிங்க. முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. அதான் அந்த 3 முடிச்சுன்றாங்க பாருங்க. அது எதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்களோ தெரியல. ஆனா பைபிள் எழுதி வச்சிருக்காங்க, முப்பரி நூல் என்ன செய்யாது, சீக்கிரம். அப்ப அரும், ஆனா சீக்கிரம் மாறாதுன்றது அப்படி கிடையாது. நீங்க கவனிங்க, இந்த முப்பரின்னு சொல்றது யார்? நான், என்னோடு கூட இருக்கிற அந்த நபர், நடுவுல வந்து நிக்கிற எங்கள் ஆண்டவர். இவங்க சேர்ந்தாதான் எங்கேயுமே என்ன உண்டாகும்னா, அந்த 3வது நபராகிய நம்முடைய தேவன் நம் நடுவே வருவார் என்றால், அவர் எல்லா இடத்திலும் நமக்குள் என்ன கொண்டு வருவார்னா, ஒரு மனதை கொண்டு வருவார். முப்பரி நூல் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் தேவனே நமக்குள் ஐக்கியத்தை கொண்டு வருவார். சொல்லுங்க நல்லா ஒரு அல்லேலூயா. குடும்பத்தில் ஐக்கியம், சபைக்குள் ஐக்கியம், போகிற இடத்துல வேலைகளில் ஐக்கியத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். இந்த ஐக்கியம் ஏன் பலத்தினால உண்டு பண்ணவே முடியாது. ஏன்னா என்னை பார்த்தாலே கடிச்சு கொதறிடுவாங்க, அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது நடுவில் கர்த்தர் நம்ம கூட வருவார் என்றால், அது நடுவில் வந்து நிப்பார் என்றால், அவர்கள் எல்லாருக்குள்ள கர்த்தர் ஒரு மனதை தருவார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்ப 6வது ஒரு மனதினால் மகிழ்ச்சி, 7வது முப்பரி நூல் அறாது. அப்படி என்றால் ஒரு மனதினால் நீங்கள் எப்பொழுதுமே நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். நிறைவான பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. சொல்லுங்க, என்ன பெற்றுக்கொள்வீங்க? நிறைவான பலன். நிலைத்திருந்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்வீங்க. 7 காரியத்தை சொல்லி முடிக்கலாமா? ஆமென். சொல்லலாம். முதலாவது, ஒரு மனம். என்ன இப்படி சொன்னா எப்படி? சொல்லுங்க, ஒரு மனமாய் இருப்பது நல்லது. எல்லாரும் சொல்லுங்க, ஒரு மனமாய் இருப்பது நல்லது. ஒரு மனமாய் இருப்பது. 2வது, 3வது ஒரு மனமாய் இருப்பது. ஓகே. 4வது ஒரு மனமாய் இருப்பது, அனலாய் இருப்பது. 5வது ஒரு மனமாய் இருப்பது, சத்துரு ஓடி போவான். ஒரு மனமாய் இருப்பது மகிழ்ச்சி. ஒரு மனமாய் இருப்பது நிறைவான நிலையான பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். தேவனே உங்க குடும்பத்தில் வந்து ஒரு மனதை தந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியும் அப்படி ஆசீர்வதிப்பார். இதுவரை பகை இருக்கு பாஸ்டர், அவங்க பார்த்தா நான் திரும்பி போயிருவேன், எனக்கு பிடிக்கல அவங்கள, நீங்க 1000 காரணம் சொன்னாலும் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் எழுதி வையுங்க. அந்த விஷயத்தை உங்க பேப்பர்ல எழுதி உங்க முழங்கால் கீழே வச்சு, ஆண்டவரே எனக்கு நல்ல ஒரு சமாதானத்தின் ஒரு மனதை தாரும் என்று கேளுங்கள். மீதி இருக்கிறவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.